ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் இந்த பிரச்சனையை பற்றி பேஸ் பண்ணியிருப்பீங்க. என் ஃபோனில் சார்ஜே நிற்க மாட்டேங்குது ப்ரோ, அதுக்கு என்ன தான் ப்ரோ பண்ணுறது? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்குது ப்ரோ. ரொம்ப ஸ்லோவாக ஏறுது, வேகமாக ட்ரைன் ஆகிடுது. இல்லையா ரொம்ப ஸ்பீடாக ஏறிடுது, ஆனால் வேகமாக ட்ரைன் ஆகிடுது. பேட்ரி நிற்கிற பாடே கிடையாது. என்னால் ஒரு நாள் முழுசாக அந்த பேட்ரி யூஸே பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 3-4 தடவை சார்ஜ் போடுறேன், சார்ஜின் கைமாக தான் சுற்றுறேன். ஆஃபீஸ் போனால் கூட பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் தூக்கிட்டே போயிட்டுருக்கேன். ட்ராவல் பண்ணும்போது பவர் பேங்க் தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்றவங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேட்ரி லைஃப் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் புது ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களே, அப்போ இருந்து ஒரு இது சொல்கிறேன். எப்போயுமே புது ஸ்மார்ட் ஃபோன் எடுத்த முறைக்கு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் நல்லா தான் நிற்கும். ஆனால் ஒரு வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி என்னடா அது நிற்கவே மாட்டேங்குது, ஒருவேளை பேட்டரியில் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா, வேணா டக்குன்னு எக்ஸ்சேஞ்சை போட்டுருவோமா, நாளை கடத்தாமல் அப்படின்லாம் சில பேர் யோசிப்பீங்க. சில பேர் இல்லை, முக்கால்வாசி பேர் அப்படி தான் யோசிப்போம். புதுசாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோடனே சிம்மெல்லாம் போட்டுட்டு அப்போ தான் எல்லா அப்ளிகேஷனையும் ஏற்றி லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எதெல்லாம் தக்க வச்சுக்கணும், எதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விடணும், எதெல்லாம் ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணணும், நம்மளோட யூஸிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, எந்த நேரத்தில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எந்த அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்ரின்றது வேகமாக ட்ரைன் ஆகிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் புது ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி நிற்காத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிட்டு மாறிக்கணும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, செட்டிங்ஸில் இந்த பேட்ரி ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்த கேட்டகரி, ஃபோன் வாங்கினோடனே 100% சார்ஜ் போடணும், அதுவும் 8 மணி நேரம் சார்ஜில் கனெக்டே பண்ணிடுவோம். முன்னாடி ஒரு மித்து இருந்துச்சு, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. பேட்ரி 0 to 100 ஏறிடுச்சா புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி ஓப்பன் பண்ணோடனே அதோடு நிப்பாட்டிடுங்க. திருப்பி எப்போ ஒரு 20% கிட்ட வருதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சார்ஜ் போடுங்க. ஸோ இந்த சைக்கிளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்ரி சைக்கிள் அப்படின்றது ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த வாரண்டி டைம் பீரியடு, ஒரு ஹெல்த்துன்ற ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ரிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், அதாவது ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் 100 to 0 திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள். இப்படி ஒவ்வொரு பிராண்டும், சில பிராண்ட் பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க இந்த மாதிரி ஒரு 1500 தடவை பார்த்திங்கன்னா பேட்டரி சைக்கிள் இருக்குது, 2000 தடவை இருக்குன்னு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அந்த பேட்டரி சைக்கிளை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 20% கீழே உங்கள் ஃபோனை இறங்க விடாதீங்க. அதே மாதிரி 100% பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜ் என்றைக்கு போடாதீங்க. ஒரு 90%, இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15% லோவில் இருந்து 90% வரைக்கும் இந்த பேட்டரி சைக்கிளை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முடியாத பட்சத்துக்கு எல்லாராலையும் டெய்லியும் கண் விழிச்சு பார்க்க முடியாது. இப்போ அங்கிட்டு போகிறீங்க, காலையில் எந்திரிக்கிறீங்க, பல்ல விளக்கும் போது சார்ஜ் போடுறீங்க, திருப்பி குளிச்சு முடிச்சு சாப்பிட வரும்போது ஃபோனை பார்ப்பீங்க எப்படி எவ்வளோ ஏறி இருக்குன்னு. ஒரு 90 நிமிஷம் அன்பிளக் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரம் பார்க்க முடியாது, அப்போ 100% ஏறும். இது தவிர்க்க முடியாது, ஓகே. பட் கொஞ்சம் கரெக்டாக 20 to 90 இதை வந்து ஃபாலோ பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள். உங்கள் சார்ஜிங் சைக்கிள் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மொதல் விஷயம் இது வந்து மேஜர் பேட்டரி பார்த்துக்கங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சார்ஜர். இப்போலாம் பார்த்திங்கன்னா பிராண்ட் வந்து பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்குறது இல்லை. முன்னாடி கொடுத்தாங்க, நம்ம ஒரிஜினல் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள், பாக்ஸில் கொடுக்குற சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ இப்போ வர பிராண்ட்லாம் பார்த்திங்கன்னா யாரும் சார்ஜர் வந்து கொடுக்குறது இல்லை. சாரி, குட்டி பையன் வந்து தட்டை ஆட்டிக்கிட்டு இருக்கேன், சவுண்டு கேட்குதோ இப்போ என்னன்னு தெரியல, படிட்டேன். ஐயோ, தட்டை வாங்கிட்டு வச்சாச்சு. சரியா? இப்போ சாம்சங்கு, அதுக்கப்புறம் நத்திங் ஃபோனு, ஆப்பிள் ஃபோனு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து உள்ளே இன்க்ளூடே பண்ணுறதில்ல. அப்போ என்ன பண்ணும், ஒன்று அவங்களோட வெப்சைட்லேருந்து அஃபிஷியல் ஒரிஜினல் சார்ஜரை ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா வேறு ஏதாச்சும் பிராண்டட், சாம்சங்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிடி சார்ஜர் நல்ல ஒரு குவாலிட்டியில் ஆன்லைனில் சர்ச் பண்ணி நல்ல ஒரு ரேட்டிங் உள்ளது, ரேட்டு கம்மியாக இருக்கிற பார்த்து வாங்காதீங்க. ரேட்டு கம்மியாக இருக்குது, 200 250 ரூபாய்க்குலாம் பிடி சார்ஜர்ன்ற பேர்லாம் ஆன்லைனில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சார்ஜர் வாங்கிடுங்க. இப்போ இல்லாத பட்சத்துக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிராண்டோட சார்ஜரை மாற்றி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி சார்ஜிங் கேபிளுமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பிராண்டடாக அந்தந்த பிராண்டுக்குரிய கேபிளை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிளையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 மாதிரி பண்ணிங்கனாலும் உங்கள் பேட்ரி வந்து ஹீட் ஆகாது. சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகுது. அதர் பிராண்ட் மாற்றி போடும்போது கூட சம்டைம் ஹீட் ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அந்த ஒரிஜினல் பிராண்டோட சார்ஜர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேட்ரி வீங்குது, பேட்ரி நிற்கலைன்னு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் போகும்போது என்ன சார்ஜர் யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி தான் வாரண்டி கிளைம் ஆகுதுன்னு அப்படியும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் ஒரு வடையை சுடுவாங்க.
ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நடக்கும். அதே மாதிரி ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணும்போது வேகமாக ஏறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ வர எல்லாமே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அதேமாரி சார்ஜ் ஏறும்போது சூடாகுதுன்னா உங்கள் ரூம் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ சில பேருக்கு ஆஃபீஸில் வந்து சார்ஜ் போடும்போது அங்கே ஏசி, சென்ட்ரலைஸ் ஏசி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஃபேஸ் பண்ணது. இப்போ என்னோடய ஐஃபோனு, OnePlusலாம் பார்த்தீங்கன்னா இந்த 80% மேலே சார்ஜ் ஏறும்போது சூடாகும் வீட்டில் பண்ணும்போது. இதே நான் ஆஃபீஸில் வச்சு பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனையும் இருக்காது, அது பாட்டுக்கு ஸ்பீடாக சார்ஜ் ஏறும் பிடிச்சிடும். காரணம் என்ன, அங்கே ஏசி போட்டுருக்கனால அந்த ரூம் டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கனால இதுவுமே பார்த்திங்கன்னா இதாகிடும். ஐஃபோனில் என்ன காட்டும்னா இந்த மாதிரி சார்ஜ் வந்து ஏறும்போது அதிகமாக ஹீட் ஆகுனால ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி 80%லேயே ஸ்டாப் ஆகிரும். திருப்பி நான் ஃபேனுக்கு கீழேயோ இல்லை இன்னொரு பக்கம் ரூமில் ஜில்லுன்னு இருக்கிற ஒரு ரூமில் போய் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீட் ஆகிடும். இது வந்து ரியல் டைமாக நடந்தது, நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து ஹீட் ஆகிறது வந்து சார்ஜிங் டயத்தில் இது வந்து நடக்கும். ஸோ இதையும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா மேஜரான விஷயம் பேட்டரியோட பர்சன்டேஜ் ஹெல்த்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு 20 to 90 இந்த சார்ஜிங் சைக்கிளில் வந்து முக்கியமாக பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர் முடிஞ்சளவு அந்த பிராண்டோட சார்ஜரை வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கேபிள் வந்து மோஸ்ட்லி இப்போ டப்பாவில் கொடுக்குறாங்க, இல்லாத பட்சத்துலேயும் ஒரிஜினல் பிராண்டட் கேபிளை வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பண்ணாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதாயிரும். சாஃப்ட்வேருக்குள்ளே வரீங்க அப்படின்னா இந்த பேட்டரி ஆப்டிமைசேஷனு, பேட்டரி லொட்டு லோஸுக்கு, பேட்டரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. அந்த கருமத்தை எதையுமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இப்போ வர எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அவங்களே இன்பில்டாகவே பார்த்திங்கன்னா பேட்டரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேட்டரி சேவர் மோடு போட்டாலே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த பேக்ரவுண்டில் உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி டயத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு கால்ஸ் மட்டும் பேசுகிற வரைக்கும் செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரி சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனும் ஏற்றாதீங்க. அதே மாதிரி ஆன்டிவைரஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷனையும் தயவு செஞ்சு இந்த அவாஸ்ட்டு, கேவிஜியா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஆன்டிவைரஸையும் ஏற்றாதீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் எனி டைம் ரன்னிங்லேயே இருக்கும். உங்கள் பேட்டரியை அதுவே பார்த்திங்கன்னா முழுசாக உறிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனையும் எதுவும் ஏற்றாதீங்க. ராவாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மேஜராக பண்ண வேண்டிய 3 விஷயங்கள். ஸோ இதைத்தான் பார்த்திங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். பட் காலம் கடந்து போனதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபோன் வாங்கி எனக்கு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இப்போ நிற்க மாட்டேது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் சொன்னேன்ல இந்த 1500 2000 இந்த பேட்டரி சேர்க்கணும், அதை தாண்டி போகும்போது பேட்டரியோட ஹெல்த் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபோன் வாங்கி ஒரு 2-3 மாதத்துலேயே எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை.